ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த குரு பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னா, வாக்கியப்படி வந்து பாத்தீங்கன்னா 26/5/2026, திருக்கணிதப்படி ஜூன் மாதம் 1, அதாவது 1/6/2026 இப்ப வருது. திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் ஒரு 4 நாள் வித்தியாசமா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் வர்றது வந்து பாத்தீங்கன்னா வாக்கியப்படி. அது எப்போ அப்படின்னா மே மாசம் 26ஆம் தேதி, 26/5/2026, வைகாசி மாசம் 12ஆம் தேதி ஹஸ்த நட்சத்திரத்துல காலையில 11:05 மிதுன ராசில இருந்து கடக ராசிக்கு குரு வந்து பயிற்சி ஆகுறாரு. இந்த குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு வராரு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பலன்கள் வந்து உங்களோட ராசிக்கு கிடைக்கும். இந்த வருடம் வந்து நீங்க இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் 12 வருஷம் வெயிட் பண்ணணும். 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு அதிர்ஷ்ட குரு. 5ஆம் இடம்ங்கிறது பரிபூரணமான லக்ஷ்மி ஸ்தானம். அந்த இடத்துல குரு உங்களுடைய ராசி அதிபதி வந்து என்ன செய்யறாரு? உச்சமாகறாரு. எவ்வளவு அற்புதமான பலன்கள்! உங்களுடைய ராசியை உச்சமாய் உங்க 5ஆம் இடத்துக்கு உச்சமாயி உங்க ராசியை பாக்குறாரு. 11ஆம் இடம் குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம். 11ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்புறம் பாக்கிய ஸ்தானத்தை பாக்குறாரு. சகல விதமான சௌபாக்கியங்கள் அது வந்து குரு பாக்குறாரு. அப்ப எப்படி இருக்கு பலன்கள்? ரொம்ப அற்புதமா இருக்கு. நல்ல அமைப்புகள்லாம் இருக்கு. இவ்வளோ நாளா எவ்வளவு கஷ்டம். மீன ராசிக்கு வந்து கொஞ்ச நாளாவே வந்து இந்த ராகு கேதுவோடைய தொந்தரவு இருந்துச்சு. இப்ப போதாதுக்கு ஜென்ம சனி வேற. ரொம்ப கடுமையான ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ரொம்பவே அடுத்தடுத்து கொஞ்சம் பிரச்சனைகளை சமாளிச்சிருப்பீங்க. இந்த ஒரு வருடத்துக்கு அப்படியே ரிலாக்ஸா இருக்கலாம். நீங்க வந்து எப்படி கற்பனை பண்ணிக்கணும் அப்படின்னா, இவ்வளவு நாளா உங்களுடைய பாதையில முள்ளும் கல்லும் அப்படியே கரடு முரடான பாதை, வெயிலா இருக்கும், ஒரு பாலைவனத்துல ட்ரையான பிளேஸ்ல நடந்து போயிட்டு இருப்பீங்க. இப்படி எல்லாம் இருந்திருக்கும். ஆனா இப்போ வந்து அப்படியே ஒரு இதமான காற்று, ஒரு பூஞ்சோலையில இருக்கிற மாதிரி, அந்த இடத்துல பழங்கள் நீரோடைகள்லாம் இருந்தா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணிக்கோங்க. அது மாதிரி உங்களோட லைஃப் அப்படியே மாறப்போகுது. ஏன் அப்படின்னா 5ல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்க்கும்போது சனியுடைய பார்வை கட்டாயம் மாறிடும். அப்ப சனி ஜென்ம சனி வேலை செய்யாது. சனிக்கு ரெஸ்ட். இந்த 1 இயர் வந்து பாத்தீங்கன்னா 7ரை சனி அப்படிங்கிறது ஜென்ம சனிங்கிறதுல இருந்தும் உங்களுக்கு விடுதலை. அப்ப சனியோடைய பாதிப்புகள் ரொம்ப குறைவு, பாதிப்புகளே இருக்காது. குருவோடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே நன்மைகள் தான். சரி, 5ல வந்திருக்கக்கூடிய குரு என்ன செய்வாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காசு பணம் வருமானம்ங்கிறது வரும். நீங்க என்ன விஷயங்கள் எல்லாம் வருமானத்துக்காக செஞ்சிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸா மாறப்போகுது. காசு பணம் எப்படி வரும் அப்படின்னா, குரு இருக்கிறதே லக்ஷ்மி ஸ்தானத்துலதான். லக்ஷ்மி யாரு? காசு பணத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியவங்க. அதனால உங்களுக்கு காசு பணம் கட்டாயம் வந்துரும். சகல விதமான சௌபாக்கியம் அப்படிங்கிறது 9ஆம் இடம். 9ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. 11ஆம் இடம் குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடியது. தொழில் மூலியமா நல்ல லாபம் கிடைக்க போகுதுங்க. நிரந்தரமான வருமானம்ங்கிறது உறுதியாக உண்டு. இந்த காலகட்டத்துல நான் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு தாராளமா தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய ஜாதக ரீதியா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 10ஆம் அதிபதி தொழில்காரகன், 10ஆம் அதிபதி 10ஆம் இடம், இது எல்லாமே பார்த்துட்டு இப்ப என்ன திசாபுத்தி போகுது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். ஏன் அப்படின்னா உங்களோட ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்ட்ட அதை கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க. கேட்டுட்டு உங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகமும் பிராப்தமும் இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பாக்குது. லாபஸ்தானத்தை குரு பார்க்கும் போதும் சரி, ஐஸ்வர்ய ஸ்தானத்துல குரு இருக்கும் போதும் சரி, ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணா அது நமக்கு நன்மைகளாகவும் அதிர்ஷ்டமாவும் மாறும். அப்ப இந்த காலகட்டத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தொழில் உங்களோட வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இருக்கும். நல்ல லாபகரமாவும் இருக்கும், வளர்ச்சியாவும் இருக்கும், அதிர்ஷ்டமாவும் இருக்கும். அப்ப நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா லாபம் கட்டாயம் வரும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். அது மூலியமா நல்ல வருமானங்கள் கிடைக்கும். சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்யறது, ஒன்றுக்கு மேற்பட்ட உத்தியோகங்கள் செல்றது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. சில பேர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தொழிலுக்காக சில விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு உத்தியோகத்தை மாற்றக்கூடிய அமைப்பு, வேற பக்கம் போய் வேலை பார்க்கறது, சொந்த ஊருக்கே போய் வேலை பார்க்கறது, வெளிநாடுகளுக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. வீடோ அல்லது தொழிலோ மாற்றக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த தொழிலை விட்டுட்டு வேற ஒரு புதுசா ஸ்டார்ட் பண்றது, அல்லது அந்த இடத்தை மட்டும் மாத்துறது, இந்த
மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. நன்மைகளை கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் தான் உங்களோட வாழ்க்கையில வரப்போகுது. உயர்வான நிலையும் உறுதியாக உங்களோட வாழ்க்கையில உண்டு. பல அற்புதமான நிகழ்வுகள் தான் உங்களுக்கு நடக்க போகுது. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக வரக்கூடிய அமைப்பு, தெய்வ கடாட்சம், தெய்வ பலம் எல்லாம் நல்ல அமைப்புகளை கொடுக்க போகுது உங்களுக்கு. பொதுவாவே நீங்க இந்த காலகட்டங்கள்ல ஒரு உபாசனை எடுக்கிறது, தெய்வ வழிபாடுகள்லாம் உங்களுக்கு ஈஸியா சித்தி ஆகுங்க. பொதுவா ஒரு குருநாதரை சந்திச்சு அவங்க கிட்ட ஒரு உபாசனை வாங்குறது மூலியமா நமக்கு போதாத காலம், கெட்ட காலம் வரும்போது தெய்வம் துணை இருந்து வழி நடத்துமா. இப்போ குரு 9ஆம் இடத்தை 5ல இருந்து 9 பாக்குது. உச்சம் பெற்ற குருவா இருக்கனாலையும் 11 பாக்குறதுனாலையும் ஒரு நல்ல குருநாதர் உங்களுக்கு கிடைப்பாங்க. அவர் மூலியமா தெய்வ உபாசனைகள் எடுக்கும் பட்சத்தில் தெய்வம் ஈஸியா உங்களுக்கு சித்தி ஆயிரும். இந்த காலகட்டத்துல தெய்வத்தை நேர்ல பாக்குறது கூட உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா ஆன்மீக நாட்டம் இருந்தா இதை நீங்க தாராளமாக பண்ணுங்க. தொட்ட விஷயங்கள் எல்லாத்துலயுமே உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். திருமண பிராப்தம் இருக்கா அப்படின்னா குருபலம் உங்களுடைய ராசிக்கு இருக்கனாலையும் 9ஆம் இடத்தை பாக்குறதுனாலையும் பரிபூரணமாக இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல நீங்க திருமணத்துக்கு உண்டான அமைப்புகளை பார்க்கலாம். 25 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ திருமணத்துக்கு தயாராக இருக்கும் பட்சத்தில் தாராளமா திருமண ப்ரொசீஜரை நீங்க செஞ்சீங்கன்னா ஈஸியா திருமணம் ஆயிரும். காதல் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு தான் குரு வந்திருக்காரு. 5ஆம் இடம்ங்கிறது காதல். சோ காதல்ல வெற்றி கிடைக்கிறது, காதல்கள்ல சேரக்கூடிய அமைப்பு, காதல் ஒரு கல்யாணத்துக்கு போய் முடியறது, அது பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்து மூலியமா முடியறது, விரும்பினவரையே மனம் முடிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டங்கள்ல உண்டு. பொதுவா 9ஆம் இடத்தை குரு பாக்குறதுனால ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணமா நடக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. இது திருமணம் நீண்ட நாள இழுபறியா இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படின்னாலாம் இந்த டைம்ல அதெல்லாம் நிவர்த்தி ஆகி பிரச்சனைகள் இல்லாம நல்ல சுமூகமாகவும் தெய்வ அனுகூலகத்தோடையும் நல்ல பரிபூரணமான பலன்களோடையும் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லை அப்படின்னா 5ஆம் இடத்துல குரு உச்ச பலம் பெற்றிருக்காரு. கட்டாயம் நீங்க இந்த காலகட்டங்கள்ல புத்திர லாபம் உண்டு, புத்திர பாக்கியம் உண்டு. 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பாக்குறதுனால ட்வின்ஸ் பிறக்கிறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா குலதெய்வ வழிபாட பண்ணிக்கோங்க. நீங்க ஐவிஎஃப் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போறீங்க அப்படின்னா டிசம்பர் மாசத்துக்கு மேல கட்டாயம் உண்டுங்க. டிசம்பர் மாசத்துக்கு மேல நீங்க இந்த இதுக்கு ஐவிஎஃப்க்கு டெஸ்ட் பேபி இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த செயற்கை முறை கருத்தரிப்புன்னு இருக்குல்ல, அதுக்கெல்லாம் நீங்க போகும் பட்சத்தில் அதெல்லாம் சக்சஸ் ஆயிரும். புத்திர பாக்கியம் அப்படி எப்படி இருந்தாலும் இயற்கை முறையிலயோ செயற்கை முறையிலயோ கட்டாயம் இந்த குரு உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவாரு. அதுல எந்த வித கவலையும் படாதீங்க. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு புனித யாத்திரை, புனித கோவில்களுக்கு போறது, அதே மாதிரி புனித நதிகள்ல நீராடக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு தானாக சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் தானாக சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தாயார் வழி சொத்துக்களும் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. சொத்து அப்படிங்கிறது சேர்க்கை. ஒரு சொத்து மேல இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் உண்டு. பொதுவாவே எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் வெற்றி கிடைக்கிறதுனால மனம் முழுவதும் நல்ல நிம்மதியான பலன்கள் இருக்கு, நிம்மதியான அமைப்பு இருக்கு, சந்தோஷம் இருக்கு. பொதுவா குரு உச்சபலம் பெறதே 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான். அது உங்களுடைய ராசியை பாக்குறதுனால நீங்க நினைச்ச விஷயங்கள், விரும்பின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. 12 ராசிகள்ல உங்களுடைய ராசிக்கு மட்டும்தான் நல்ல அமைப்புகள் இருக்கு. குரு பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பார்த்து 9ஆம் இடத்தையும் பார்த்து உங்களுடைய ராசியும் பார்க்கறதுனால நல்ல அனுகூலமான செயற்கை அமைப்புகள் உறுதியாக இருக்கு. என்ன விஷயங்கள்லாம் நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமே அனுபவிக்க முடியும். 9ஆம் இடம்ங்கிறதுனால தந்தையுடைய இது சொத்துக்கள்லாம் சேரும். தந்தை வழியில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது அத்தனையுமே மாறும். நல்ல ஒரு சுமூகமான உறவுகள் ஏற்படும். பொதுவா 2வது மேரேஜுக்காக வெயிட் பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல 2வது மேரேஜ் நடக்கும். பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. மனம் வருத்தப்பட்டு பிரிஞ்சிருந்தவங்க எல்லாம் இந்த மனக்கசப்புகள் மாறி சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமைகள் அதிகரிக்கும். உங்களை பிரிஞ்சு போன ஒரு உறவு தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு மீன ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி இவ்வளவு நாள எந்த ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் கை மேல உங்களுக்கு பலனா கிடைக்க போகுது. 11ஆம் இடத்தை குரு பாக்குறதுனால மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள், ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டுங்க. இவ்வளவு நாள ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைகள் கிடைக்க போகுது. நல்ல லாபம் கிடைக்க போகுது. எடுத்த காரியங்கள்ல உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். ஆசை அபிலாசைகள்லாம் நிறைவேறும். உங்களுடைய எண்ணங்கள் எதை நோக்கி பயணிக்குதோ
அத்தனை பயணங்களுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தான் ஈட்டி கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் இது ஒரு காசு பணங்கிறது மழையா குவியுங்க. இந்த டெண்டர் எடுக்கிறது, அதே மாதிரி இந்த வாரிய தலைவர்கள் வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது மூலியமா நிறைய காசு பணத்தை பார்க்க முடியும். பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். சொசைட்டில உங்களுக்குன்னு ஒரு பேர் உருவாகும். ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது தான் நட்பெயர், குட்வில் அப்படின்னு சொல்லக்கூடியதும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பும் குறிக்கக்கூடியது. குரு அந்த இடத்த பாக்குறதுனால ஒரு பிசினஸோ இல்ல என்ன விஷயம் வேற உத்தியோகம் எதுனாலும் சரிங்க, நட்பெயர் நன்மதிப்புங்கிறது சொசைட்டில இருந்தாதான் நீங்க டெவலப் ஆக முடியும். அது எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வரப்போகுது. அப்போ குரு உங்களுக்கு 9ஆம் இடத்தை பாக்குறதுனால நல்ல மனிதர்களுடைய தொடர்புகள், பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க. அது மூலியமா காசு, பணம், செல்வாக்கெல்லாம் உயரும். ஐஸ்வர்ய பிராப்தம் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவா குரு அப்படிங்கிறது வளர்ச்சியை குறிக்கக்கூடிய கிரகம் தான். உங்களுக்கு அவரு ராசியாதிபதியாவும் இருக்கிறாரு. அப்போ இந்த காலகட்டத்துல உச்சபலம் பெற்றுக்கனால வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் அப்படிங்கிறது இருக்கு. தெய்வ அனுகூலம் இருக்கு. குருநாதருடைய வழிபாடுகள் பண்ணும் பட்சத்தில் இன்னும் சகல விதமான சௌபாக்கியங்களும் சேரும். பிதர்களுடைய ஆசீர்வாதங்களை வாங்கிக்குங்க. அது பல நன்மைகளை இருக்கும். பொதுவா மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சக்சஸா தான் இருக்கு. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரமும் நல்லா இருக்கு, உறவுகள் நிலையும் நல்லா இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. ஆசை அபிலாஷைகளை நிறைவேற்றிக்கக்கூடிய காலம்தான். என்ன விஷயம் செஞ்சாலும் அது சக்சஸா இருக்கும். சொத்து சேர்க்கை இருக்கு. புதுசா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி அதுல மேலுக்கு வர்றது, லாபங்களை சம்பாதிக்கிறது, காசு பணத்தை அள்ளுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் பெண்களுக்கு சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஆடை ஆபரணம், ஒரு பெரிய விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்றது, கோல்டு வாங்கி சேர்க்கறது, ஒரு பெரிய வீடுகள் கட்டுறது, உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும்னா அந்த கனவுகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுறது, வாழ்க்கையில லட்சியங்களை அடையக்கூடியது, ஒரு டார்கெட்னு ஃபிக்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதெல்லாமே ரீச் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். முக்கியமா கலைத்துறையில இருக்கவங்களுக்கு எல்லாம் இது அற்புதமான வளர்ச்சிங்க. சினிமா ஃபீல்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் பீக்கா இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, அரசாங்க அதிகாரிகளா இருந்தாலும் ரொம்ப அற்புதமான பலன்கள் தான் இருக்கு. பொருளாதார வாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப உயர்வான நிலையாவும், அதே மாதிரி உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களாவும் இருக்கு. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் சகல விதமான சௌபாக்கியங்கள் சேரக்கூடிய காலகட்டமா தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைய போகுது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.